அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை நம்ம பாடணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்து இடம் கிடையாது. மிலாது நபின்னா அதோடைய பொருள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள். பிறப்புக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் வச்சுதான் நம்ம செய்யணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய புகழை நம்ம சொல்லணும் இல்லங்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இன்னும் இமாம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க. ஹதீஸ்ல நம்ம பார்க்க ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் சொல்றாங்க. ஆனா மிலாது நபி ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புடைய மாநாடு அப்படிங்கணும். இப்படி பிறப்பை வச்சு நம்ம சொல்லணுமா? இதுக்கு மார்க்கெட்ல ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். அதுக்கு அன்பார்ந்த பெரியவர்களே, நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம்னு சொன்னா அதுல இஸ்லாத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை, குர்ஆன்ல கூறப்பட்ட விஷயங்களை, ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்றதா இருந்தா ஒரு கூட்டம்னு நடத்துவோம். அந்த கூட்டத்துக்கு ஒரு பேர் கொடுப்போம். வரதட்சணை மாநாடுன்னு பேர் கொடுத்தோம். வரதட்சணை மாநாடு நடந்திருக்கா சலசன காலத்துல? மனித உரிப்பு பேரணி மாநாடுங்கிறோம். அப்படி ஒரு மாநாடு சலாசன காலத்துல நடந்துச்சா? விதத்து ஒழிப்பு மாநாடு நடத்துறோம். சல்லல்லாஹு அப்படி ஒரு மாநாட்டை நடத்தினாங்களா? விஷயத்தை சொல்றதுக்கு ஏதோ ஒரு டைட்டில் கொடுக்கிறோம். எல்லாம் தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதே போலதான் சீரத்து நபின்னு கொண்டாடலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்லப்படும், அது மட்டும் சொல்லலாமா? அப்படி நடந்திருக்குதா சலாசன காலத்துல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுன்னு சொல்லிவிட்டு குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள சொல்றோம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு சொல்லப்படும் டைட்டில் கொடுத்து உங்களுக்கு சிறப்பு சொல்றோம். அவ்வளவுதான். மீண்டும் ஒண்ணு நடந்ததான்னு ஏன் சொல்லணும்? ஏதோ ஒரு டைட்டில், இஸ்லாமிய கருத்தரங்கம் அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைட்டில் கொடுத்துட்டு விஷயத்தை நம்ம சொல்றது இல்லையா? ரமலான் சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்லிவிட்டு அதுல குர்ஆன்ல உள்ளது ஹதீஸ் உள்ளதெல்லாம் சொல்லலையா? ஒரு டைட்டில் தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பினாலேயே ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஆழம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி யார சொல்லலாம், நாங்க திங்கட்கிழமை என்று நோன்பு நோக்கலாமா அப்படி கேட்ட போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைங்க அந்த நாளையில ஃபீஹி உலித்து, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் என்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒருவர் நோன்பு வைக்கிற கேட்கிறாரு, வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, அந்த நாள் நான் பிறந்தேன் என்று தன்னுடைய பிறப்புக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்குகிறார்கள். இல்லன்னா ஏன் சொல்லி காட்டணும்? பேசாம வைங்கன்னு சொல்லிவிட்டு இருந்திடலாமே. ஏன் அந்த பிறப்பு தானே இன்றைக்கு உலகத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. அந்த பிறப்பு தானே இன்னைக்கு இறைவன் யார் என்று நம்மை புரிய வைத்திருக்கிறது. அந்த பிறப்பு தானே நமக்கு குர்ஆனை தந்திருக்கிறது. அந்த பிறப்பின் மூலமா தானே இஸ்லாம்ங்கிற உயர்ந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது. அப்ப சாதாரணமா அந்த பிறப்பு சொல்லலாமா? ஒரு சின்ன ஒரு வெற்றி நடந்துட்டா வெற்றி விழான்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடந்தா சுதந்திர தினம் சொன்னா ஒரு நாள் அதை நினைவு கூறிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சி நடந்த நாளை நினைவு கூறுறோமா இல்லையா? அப்படி மகிழ்ச்சி நடந்ததை நினைவு கூறுவதற்கும் ஆதாரம் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, சொர்க்கத்திலிருந்து எனக்கு உணவு தட்டை இறக்கி வைப்பாயாக என்று கேட்கிறாங்க. தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரினா, இறைவனே அந்த மாதிரி உணவு தட்டை நீ இறக்கி வச்சா அந்த நாள் முன்னோர்களான எங்களுக்கும் பின்னால் வருகின்ற மக்களுக்கும் பெருநாளாக அமையும். குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? ஒரு மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாளை ஒவ்வொரு வருடமும் நினைத்து பார்ப்பது மார்க்கத்தில் கூடுங்க பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அது சரிங்கிறதுனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சி நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றோம் என்றால் அந்த நிகழ்ச்சி நினைவு கூற வேண்டும். அதனால மீலா நபியும் நடந்திருக்கா பார்க்க தேவையில்லை. ஒரு டைட்டில் தான், அதை வச்சுக்கிட்டு குர்ஆன் ஹதீஸையும் போதிக்கிறோம். ஏதோ ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு எல்லா கூட்டங்களும் மாநாடு நிகழ்ச்சிகளும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா யாரும் எந்த கூட்டமும் நடத்த முடியாதுன்னு வந்துடும். டைட்டில் பத்தி பேச்சு கிடையாது. இது நாம் கொடுத்தது. நீ வேணா வேற ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறீங்க, இதுல என்ன இருக்கு? மீலாது நபின்னு கொடுக்காம வேற டைட்டில் கொடுங்க. அப்படிதான் சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. மீலாதுன்னா தான் சில பேருக்கு அலர்ஜி. அதனால சீரத்து நபி அப்படின்னு ஒரு பேரை வச்சு நடத்துறது. எப்படி வேணா நடத்துங்க. ஸல்லல்லாஹு சில புகழ கூறலாமா கூறக்கூடாதா? குர்ஆன் ஹதீஸை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அதனாலதான் நடத்திக்கிட்டு இருக்கோம்.